புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றி ரோமர்களது நிருபத்தை நாம் ஒவ்வொரு வசனமாய் படித்துக் கொண்டு வருகிறோம். 8ஆம் அதிகாரம் விசுவாசிக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே இங்கே போதிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். விசுவாசிக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்கிறது தான் இந்த அதிகாரத்தின் போதனை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் நரகம் இல்லை, தண்டனை கிடையாது. தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு ஒருபோதும் அந்த விசுவாசியின் மீது விழப்போகிறதில்லை என்கிறதை இங்கே போதிக்கிறார். இதை போதிக்கும் போது பல விதமான ஆதாரங்களை அது கொடுக்கிறார், ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. ஏன்னா அதை நம்புகிறதுக்கு அநேகருக்கு இன்றைக்கு கடினமாக இருக்கிறது. அநேகர் விசுவாசிகளாக இருந்தாலும் பயந்து கொண்டே தான் இருக்க வேண்டும், சந்தேகத்தில் தான் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்குமே நிச்சயமா இருக்க முடியாது ஆக்கினை தீர்ப்பை குறித்து. அது இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இல்லை. தலையில் விழுந்தாலும் விழும், நரகத்துக்கு போனாலும் போவோம், இல்லை ஒருவேளை மோட்சம் போவோம். இப்படித்தான் ஒரு நிலையற்ற ஒரு நிலையில் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான ஆதாரங்கள் மூலமாக அதை நிரூபிக்கிறார். ஆக்கினை தீர்ப்பு விசுவாசிக்கு இருக்க முடியாது, கிடையாது என்பதை சொல்லுகிறார். அதில் ஒரு பெரிய ஆதாரம் இங்கே ரோமர் 8:14 முதல் 17 வசனங்களிலே நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், ஆகையால் ஆக்கினை தீர்ப்பில்லை என்று இந்த புத்திரத்துவத்தை பற்றி ஒரு போதனையே கொடுக்கிறார். இங்கே 14 முதல் 17 வசனங்கள்ல அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளா இருக்கிறபடினால ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு பலவிதமான காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அதுல 14ஆம் வசனம் வந்த உடனே நாம் புத்திரராய் இருக்கிறோம், ஆகையால் தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த புத்திரத்துவத்தை குறித்த போதனை இங்கே 14 முதல் 17 வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது புத்திரராய் இருக்கிறபடினால் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே யார் தேவனுடைய புத்திரர் என்கிற கேள்வி வருது. நான் தேவனுடைய புத்திரனா? நான் தேவனுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுகிறாரே, நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா என்று கேள்வி எழும்புகிறது. உடனே அதற்கு முதல் ஆதாரம் என்னவாம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அதான் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்றார்? ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து விவரமாய் நாம் போதித்தோம். ஆவியினால் ஒரு மனுஷன் எப்படி நடத்தப்படுகிறான், எப்படி நாம் நம்மையே சோதித்து பார்க்கலாம், நாம் உண்மையாகவே ஆவியினால் நடத்தப்படுகிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஏனென்றால் நாமும் ஆவியானவர்கள் தான் நடத்தப்படுகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பது நமக்கு விளங்குகிறது. அந்த நிச்சயமும் நமக்கு கிடைக்கிறது. ஆக பிரதான காரணம், முதல் காரணம் என்ன என்று சொல்லுகிறார்? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதை குறித்து நாம் விவரமாய் பேசிவிட்டோம். இப்பொழுது 2வது காரணத்துக்கு வருகிறார். 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே 2வது காரணம் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதை போன வாரத்திலே நான் இதை விளக்கினேன். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அதாவது முதல்ல ஒருக்க பெற்றிருக்கிறீங்க ஆவியானவருடைய கிரியை உங்களுடைய ஜீவியத்துல. இப்போ திரும்பவும் பெறுறது வேற விதமா அந்த கிரியை நடைபெறுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆவியானவருடைய கிரியை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமா நடந்தது, இப்போ வேற விதமா நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். முதல்ல என்ன விதத்தில் நடந்தது? நான் அதை போன வாரம் விளக்கினேன். சிலருக்கு அதை குறித்து ஒருவேளை ஆச்சரியமா இருந்திருக்கலாம். அதாவது அடிமைத்தனத்தின் ஆவி அல்லது திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எப்போதுமே ஏதோ பிசாசனுடைய வேலை என்றோ அல்லது வேற ஏதோ வேலை என்றோ நாம் எண்ணிக் கொண்டிருக்கிறது தான் வழக்கமாயிருந்தது. ஆனால் நான் உங்களுக்கு போதித்தேன், இந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறது ஆவியானவருடைய செயல். அது எப்ப நடக்கிறது என்று காண்பித்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆவியானவர் அவனை உணர்த்த ஆரம்பிக்கிறார். அவன் எப்பேற்பட்ட பாவியாயிருக்கிறான் என்பதை குறித்தும், அவன் இப்படியே தொடர்ந்து சென்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் என்பதை குறித்தும், நரகம் தான் அவனுடைய முடிவாய் இருக்கும் என்பதை குறித்தும் ஒரு பயத்தை அவனுக்குள்ளாக உண்டாக்குகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சஞ்சலம் ஏற்படுகிறது ஆவியானவர் அவனை உணர்த்தும் போது. இப்பேற்பட்ட கிரியை ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு நாளிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்படி உணர்த்தப்பட்டபடினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏதோ சரி இன்னைக்கு நம்ம மெய்யான கிறிஸ்தவனா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி
நாம திடீர்னு வந்து ரட்சிக்கப்படல. ஆவியானவர் உள்ளே கிரியை செய்து கொடுக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஜான் பனியனுக்கு 18 மாதங்களாக அவர் படாத பாடுபட்டாராம் இந்த உணர்த்துதல்னாலே. நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாராம், நான் ஏதோ ஒரு மிருகமா, குதிரையா, நாயா ஏதாவது இருந்தா பரவாயில்ல போல இருக்க, அதுக்கு மோட்சமும் கிடையாது, நரகமும் கிடையாது, அதுக்கு ஆத்மா கிடையாது, அதுக்கு இந்த ரட்சிப்பு தேவையில்லை, நிம்மதியா இருக்கலாம், என்னால நிம்மதியா இருக்க முடியவில்லை என்று சொல்லி கதறுகிறாராம். ரோமர் 7 அதிகாரம் 24 25 வசனத்தில் தான் பார்க்கிறோம். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அந்த மனுஷன் கதறுகிறான். யார்? ஆவியானவரால் உணர்த்துதலுக்குள்ளா இருக்கிற மனுஷன், ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற மனுஷன். ஆவியானவருடைய கிரியை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரம்பித்து விட்டது. நாம் எல்லாருக்கும் இப்படி 18 மாசம் நம்ம போட்டு அந்த கிரியை வாட்டி வதைக்கும் என்று நான் சொல்லவில்லை. எல்லாருக்கும் 18 மாசம் அது வரணும்னு எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆகிட முடியாது. நீங்க பெற்ற அனுபவத்தை தான் நாம் பெறணும், நாம் பெற்ற அனுபவத்தை அப்படி பண்ண முடியாது. நம்ம அவர் 18 மாசம் இப்படிப்பட்ட ஆவியானவருடைய உணர்த்துதல் கீழா இருந்ததுனாலே ஜான் பனியனை போலதான் எல்லாரும் நான் ரட்சிப்பு அனுபவிக்கணும்னு சொல்வது தவறு. ஆனால் 18 மாசம் அப்படி கஷ்டப்படலனாலும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு அளவுக்கு அந்த ஆவியானவருடைய கிரியை உள்ளத்திலே நடந்தால்தான் மனுஷன் வந்து ஒப்பு கொடுக்கிறான். அது என்ன கிரியை? அதைத்தான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்று விளக்குகிறதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அதை நீங்கள் பெற்றீர்கள், அந்த கிரியை உங்களிலே நடந்தது, ஆனா திரும்பவும் அதை பெறவில்லை. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் வாய்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் திரும்பவும் அப்படிப்பட்ட கிரியை நடைபெறவில்லை என்று இப்படியாக சொல்லுகிறார். ஆக இரண்டாவது ஆதாரம் என்னவாம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது ஆதாரம் என்னவென்றால், இப்படி நாம் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே, நாம் ரட்சிக்கப்படுகிற கட்டத்துக்கு வந்தபோது ஆவியானவர் நம்மை தொட்டு நமக்குள்ளாக தேவனை குறித்த ஒரு பயத்தையும் நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு பயத்தையும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உணர்த்துதலையும் நமக்கு உண்டாக்கினார். பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. பயந்து நாம் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் பாவத்தில் வாழுகிறோம் என்கிறதை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத நிலையில, கதறுகிற நிலையில நாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டோம். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் உண்மை. நான் போன வாரத்திலே அதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே நடக்கும்போது என்னென்ன நடக்கிறது என்று. முதலாவது ஆக்கினை தீர்ப்பு குறித்த ஒரு உணர்வு, பிறகு நம்முடைய பாவ நிலையை குறித்த ஒரு உணர்வு, அதன் பிறகு அதிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாதே என்கிற அந்த ஒரு உணர்த்துதல். நான்காவது a sense of complete hopelessness and despair. நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுவிப்பார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஆவியானவர் கொண்டு வருகிறார். அதுதான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது ஆவியானவருடைய கிரியை. அது ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்விலையும் என்றைக்காவது ஒரு நாள் நடந்திருக்குது. அப்படி நடந்திருந்தால் அதை தான் இரண்டாவது ஆதாரமாக சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உணர்த்தப்பட்டு, பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு என்றாவது அதன் மூலமாக நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருந்தால், இப்படி ஆவியானவருடைய கிரியை உங்களுக்குள்ள நடந்திருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆவியானவருடைய கிரியையை நாம் அனுபவித்திருக்கிறோம், உணர்த்தப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை குறித்து உணர்த்தப்பட்டிருக்கிறோம். அதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வேலையை ஆரம்பித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். அப்ப அந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றோமே ரட்சிக்கப்படுகிற நேரத்தில் உணர்த்துதல், அதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, அநேகர் ஒரு காரியத்தை விசுவாசிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அது என்ன? அதாவது அந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அப்பொழுது நாம் பெற்றோம், அதன் பிறகு அந்த அடிமைத்தனத்தின் ஆவி போய்விட்டது, அந்த பயம் என்கிற நிலை போய்விட்டது, அந்த உணர்த்தப்பட்ட அந்த நிலையில் இருந்தோமே அது மாறிவிட்டது. இப்பொழுது அதற்கு பதிலாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதை ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு என்ன புரிந்து கொள்வதில்லை? அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, பயப்படுகிறதுக்கென்று கொடுக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவி, பயப்படுகிறதுக்கென்று ஆவியானவர் உள்ளே நமக்குள்ள கிரியை செய்தார, அந்த கிரியை இப்பொழுது நடைபெறுகிறது இல்லை. இப்பொழுது ஆவியானவர் அதை செய்து கொண்டில்லை, அது முடிஞ்சிட்டது. அந்த ஆவிக்கு பதிலாக இப்பொழுது என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னாலே ஜனங்க என்ன சொல்றாங்க? இல்லங்க, இப்ப கூட சில நேரத்துல அந்த அடிமைத்தனத்தின் பயப்படுற ஆவி இருக்குது, அது நல்லதுதான் இருந்தா, அது கிரியை செய்துட்டு இருந்தா
இன்னும் நல்லதுதான் என்று சொல்லுகிறார்கள். அது இல்லை என்பதை வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நாம் அந்த ஆவியிலிருந்து விடுபட்டு இப்பொழுது இந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியினுடைய கிரியை முடிவு பெற்று அதற்கு பதிலாக இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்று வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அது ரோமர் 8:15 ஆரம்பிக்கல அந்த போதனை, அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்து விட்டார். நாம் சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5 அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5 அதிகாரம் 1வது வசனம். அங்கேயே ஆரம்பித்து விடுகிறார் இந்த நிச்சயத்தை குறித்து. விசுவாசி முன்னிருந்த நிலையில இல்ல, இப்பொழுது ஒரு புதிய நிலையில இருக்கிறான் என்பதை இங்கே ஆரம்பிக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். பாருங்க, சமாதானத்தை தேவனிடத்தில் பெற்றிருந்தால் பிறகு பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அங்கே இருக்காது. ஒண்ணு சமாதானம் இருக்கணும் தேவனோடு கூட, இல்ல தேவனை குறித்து பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கணும். சமாதானத்தையும் பெற்றுவிட்டு பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியும் ரெண்டும் இருக்க முடியாது. நாம் சமாதானத்தை பெற்றவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார் 5 அதிகாரத்திலேயே, தேவனோடு சமாதானத்தை பெற்று விட்டபடினாலே இப்பொழுது தேவனை குறித்தோ ஆக்கினை தீர்ப்போ வரப்போகிற நரகத்தை குறித்தோ தண்டனையை குறித்தோ பயப்படுகிற ஆவி நமக்குள்ள இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இல்லை, விசுவாசி இல்லை, சமாதானத்தின் நிலையில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்திருக்குது. We rejoice in the hope of the glory of God. மேன்மை பாராட்டுகிறோம் அல்ல, நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்பதுதான் சரியான அர்த்தம். அதை நான் போதித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமே, அதாவது கிருபையினாலே அவர் மூலமாய் நாம் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவனுடைய மகிமை அடைவோம் என்று அறிந்து அதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். மகிழ்ந்து களி கூறுகிற விசுவாசிக்கு பயப்படுகிற ஆவி அங்கே இல்லை, அங்கே அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. அவன் பயந்து கொண்டில்ல, போய் சேருவனா சேரமாட்டானா என்று சொல்லிக் கொள்ள இல்ல, தண்டனையா இல்லையா என்று சந்தேகத்தில் இல்ல, எனக்கு நரகமா மோட்சமா என்ற கேள்வி அவனுக்குள்ள இல்ல. அவன் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கானா? எதை குறித்து மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறான்? நான் மகிமைப்படுத்தப்பட போகிறேன். மகிமைப்படுத்த போறேன்னா என்ன? நான் தேவனோடு கூட வாழப் போகிறேன், அவரோடு கூட மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கே நான் நித்திய நித்தியமாய் வாழப் போகிறேன் என்று அப்படியாக மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். சந்தேகத்தில் இல்ல. அநேக விசுவாசிகள் பாருங்க, சந்தேக பாட்டு தான், சந்தேக ஜபம் தான், சந்தேக பேச்சு தான். நீ போவியா, நீ போக மாட்டியா, நீ மோட்சமா நரகமா, இப்படியே இந்த சந்தேகத்தையே வளர்த்து கொண்டு அந்த சந்தேகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசி என்ன பண்ணிட்டு இருக்கானா? இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றோமே என்று அறிந்து நான் உண்மையாகவே மகிமைப்படுத்த போகிறேன். அதாவது நீதிமானாக்கப்பட்டது மட்டுமல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிறது மட்டுமல்ல, நான் மகிமைப்படுத்தப்படவே போகிறேன். மகிமைப்படுத்துதல் நாம் பரலோகத்துக்கு போகும்போது நடக்கிறது. அதுவே எனக்கு நடக்க போகிறது என்கிற நிச்சயத்துல மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். நான் சந்தேகத்துல தவித்துக் கொண்டில்லை, மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறவன். ஆக அவனுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல பயப்படுறதுக்கு. அவனுக்கு இப்போ அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி தான் அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படி ஞான பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. முந்தி பாவம் ஆண்டு கொண்டிருந்தது, அதிலேயே நாம் தொடர்ந்து சென்றிருந்தோம் என்றால் ஆக்கினை தீர்ப்பு நரகம்தான். ஆனால் இப்பொழுது பாவம் பெருகின இடத்துல இப்ப என்ன பெருகிடுச்சு? கிருபை பெருகிவிட்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருந்தது போல, அதாவது ஆவிக்குரிய மரணம், அது மட்டுமல்லாமல் நித்திய மரணம், இதுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டிருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லும் போது நித்தியமாய் அந்த மனுஷன் மரணத்துக்குள்ளாய் பிரவேசிப்பான், நித்தியமாய் அவன் நரகத்திலே வாழுவான் என்கிற அந்த நிலை, அதை குறித்து தான் இப்படி சொல்லுகிறது. பாவம் அந்த விதமாய் ஆண்டு கொண்டிருந்தது, அங்கே நம்மை தள்ளி கொண்டிருந்தது. ஆனா கிருபை நம்மை மீட்டு இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப நரகத்தை பற்றி நமக்கு பயம் அல்ல, ஆக்கினை தீர்ப்பை குறித்து பயம் அல்ல, நிச்சயம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. என்ன? நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நாம் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்கள் என்பது நமக்கு விளங்குகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இன்றைக்கு விசுவாசிக்குள்ளாக இந்த பயத்தின் ஆவி அல்லது பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல. இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிதான் இருக்கிறது. ஏன்? அவன் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் பயப்படுகிறதற்கென்று அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவனுக்கு இருக்கும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பயம்தான். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் போதெல்லாம் இதுக்கு விரோதமா நான் பாவம் செய்து விட்டேன், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், இதுதான் தண்டனை. பாருங்க, ஆக விசுவாசி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் அதை பார்த்து கொண்டு இப்ப பயந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவன் அது கீழே இல்லை, இப்பொழுது கிருபை கீழாக இருக்கிறான். ஆகையால் விசுவாசிக்குள்ள இன்றைக்கு பயம் இல்லை, அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. அவனுக்கு வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பு குறித்து அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது கிடையாது. அவன் கிருபைக்குள்ளாக இருக்கிறான், அவன் நிச்சயத்தோடு வாழ்கிறான். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். முன்ன எப்படி இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். அப்பொழுது பயத்தினாவி நமக்கு இருந்தது, அப்பொழுது அடிமைத்தனத்தினாவி இருந்தது. அப்பொழுது பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தினாவி ஆண்டவரே கொடுத்தார். அந்த பயத்தை ஆண்டவரே உண்டாக்கினார். இப்படியே நான் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டு இந்த நிலையிலே நான் தொடர்ந்து இருந்தால் எனக்கு நரகம்தான் என்கிற ஒரு பயம் நம்மை கவ்வி பிடித்தது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக. ஆனால் இப்பொழுது நாம் பாவத்துக்கு அடிமை இல்லையே, நாம் இப்பொழுது நீதிக்கு அடிமையாயிருக்கிறோம். அப்ப எப்படி பயத்தின் ஆவி அல்லது பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி நமக்குள்ள கிரியை செய்யும்? இதுதான் பவுலினுடைய லாஜிக், அதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். அங்கே நாம் அதை படிக்கும்போது பார்த்தோம், நியாய பிரமாணத்துக்கு மரித்து நாம் இன்னொருவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தோடு இருந்த நம்முடைய தொடர்பு அற்று போயிற்று. இப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஒரு புருஷன் செத்து இன்னொரு திருமணம் பண்ணது போல என்று சொல்லி அங்கே அந்த வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியாக அதை ஒப்பிடுகிறார். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, அந்த பழைய பாவ நிலை போயிடுச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து எப்போதும் குற்றவாளிகள் என்கிற அந்த பயம் நம்மை பிடித்து கவ்வி கொண்டிருந்ததே, அது நீங்கி இப்பொழுது நிம்மதியான நிலை அதுக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனம், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தா பயம் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தா ஐயோ தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமா நான் குற்றம் செய்துட்டேனே, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டுமே, ஆகையால் எனக்கு தான் அது அப்படின்னு சொல்லுகிற பயம் அங்கே இருக்கும். ஆவியானவர் அந்த பயத்தை அந்த ரட்சிப்பின் வேளையில மிகுந்த அதிகமாக அதை உண்டாக்குகிறார். ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிப்புக்கு நம்ம கொண்டு செல்லும்படியாக. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி நம்மளே கிரியை செய்கிறது கிடையாது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, விசுவாசியின் நிலை அதுதான். விசுவாசி இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிலைக்கு வருகிறான். அவனை சந்தேகம் வாட்டி வதைக்கல, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு அது முடிந்து போய்விட்டது. என்றைக்கு இயேசுவை சிலுவையிலே தேவன் மரிக்க வைத்தாரோ, என்னுடைய பாவங்களை அவர் மீது சுமத்தினாரோ, அவரை அங்கே கொன்றாரோ, அன்றைக்கே என்னுடைய ஆக்கினை தீர்ப்பு முடிந்து விட்டது. என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று, இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆகையால் விசுவாசி ஒருபோதும் அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கிறது இல்ல, பயப்படுகிறதுக்கு என்ற அடிமைத்தனத்தின் ஆவியை அவன் பெறவில்லை. அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறான். 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. மறுபடியும் பாருங்க, அந்த நியாய பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆனோம், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆனோம் என்பதை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நாம் கிருபைக்குள்ளாக இருக்கிறோம், பிரமாணத்துக்குள்ளாக இல்லை. ஏன்? பிரமாணத்துக்குள்ளாக இருந்தால் அந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கும். கிருபைக்குள்ளாக இருக்கிறபடினாலே பயமே கிடையாது, ஆக்கினை தீர்ப்பே கிடையாது என்கிற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கிறது. இது ரோமர் எழுதின புஸ்தகத்தில் மட்டுமல்ல, மற்ற புஸ்தகங்களிலேயும் போதிக்கப்படுகிறது. சில வசனங்களை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்,
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பவுல் மற்ற இடத்திலும் போதிக்கிறார். பவுல் மட்டுமில்ல, மற்றவர்களும் இதை போதிக்கிறார்கள். வேதம் முழுவதுமே இந்த போதனைகளை நமக்கு கூறுகிறது. அதாவது விசுவாசி பயப்படுகிறது, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ரட்சிக்கப்படுகிற வேளையில் அந்த கிரியை அவனுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் அது போய் அவனுக்குள்ள அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறது என்பதை வேதம் திட்டவட்டமாய் எங்கும் போதிக்கிறது. 1ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் அடிமைப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்கொள்வதற்காக, பாருங்க முதல் 3 வசனம் புத்திர சுவிகாரம் வர்றதுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னு காமிக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் வர்றதுக்கு முன்னால நாம் ஒரு எஜமான கீழே இருக்கிற வேலைக்காரர்களை போல இருந்தோம், நாம் சிறு பிள்ளைகளை போல இருந்தோம் என்று இப்படியாய் சொல்லுகிறார். நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். புத்திரராய் இருக்கிறபடினாலே இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவிதான் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் இனி அடிமைகளாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். பாருங்க, இது ஆட்கொள்ள வேணும் ஜனங்களை. அநேக ஜனங்களுக்கு இன்னும் இது உள்ள போய் உட்காரல. இன்னும் அந்த எண்ணம் அநேகர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நான் அடிமை 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 அடிமைங்கிற ஒரு அந்த இதுதான். அது என்ன அடிமைன்னு பார்த்தா, நான் நீதிக்கு அடிமை அப்படின்ற அந்த விளக்கம் கூட அவர்களுக்கு தெரியறது இல்லை. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. அவர்கள் அடிமை அடிமை அடிமைன்னு சொல்றது, இன்னவர்கள் இந்த பயத்திலே நடுக்கத்திலே தான் இருக்கிறாங்க. இன்னவர்கள் மோட்சமா நரகமா என்கிற சந்தேகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு நிச்சயமில்லாத தன்மையில இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நீங்கள் அடிமைகளாயிராமல் புத்திரனாயிருக்கிறீர்கள். எத்தனை பேர் புத்திரனாயிருக்கிறீர்கள்? அப்பொழுது நம்முடைய ஜெபம், நம்முடைய பாட்டுகள், நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய எல்லாமே நாம் புத்திரனாய் இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளை ஜெபிக்கும் போது நான் பிள்ளை என்கிறதை சொல்ல வேண்டும். பாட்டு பாடும்போது நான் பிள்ளைங்கிற பாட்டை தான் பாடணும். ஐயோ கொய்யோன்ற பாட்டெல்லாம் பாடக்கூடாது. வேற எந்த பாட்டையும் பாடக்கூடாது. என்ன பாட்டை பாடணும்? நான் பிள்ளை. அந்த பிள்ளை என்கிற சத்தியத்தை உணர்த்துகிற பாட்டு, இந்த பிள்ளை என்கிற சத்தியத்தை ஆழமாய் நமக்குள்ள வைக்கிற அந்த பாடல்களை பாட வேண்டும். ஏனென்றால் இந்த பிள்ளை என்கிற இந்த உணர்வு நமக்குள்ள மேலோங்கி இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நாம் ஈசாய்க்கு போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்ன பிள்ளைகளா இருக்கிறோம்? வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அங்க அடிமைத்தனத்தின் பிள்ளைக்கும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கும் கம்பாரிசன் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஆகாரனுடைய மகனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன வித்தியாசம் என்று. அவன் அடிமைத்தனத்தின் பிள்ளை, அடிமைக்கு பிறந்தவன். நாமோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. நாம் ஆகாரனுடைய மகனை போல அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த ஈசாக்கை போல நாம் இருக்கிறோம். அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். ஆபிரகாம் ஒருவேளை இஸ்மவேலையும் பெற்றெடுத்திருந்தாலும், அவனும் பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு, ஆனால் அவன் அடிமைக்கு பிறந்த பிள்ளை. இவனோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த பிள்ளை. பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய ஈசாக்கை போல நாம் இருக்கிறோம். உணர்வு ஓங்க வேண்டும். அந்த உணர்வு. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். எபிரேயர் 8:6 முதல். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லை. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த நிலையை சொல்றார், பழைய ஏற்பாட்டு நிலையை, பழைய உடன்படிக்கை. அது எப்படி இருந்தது? அது வேற. அந்த உடன்படிக்கையில அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது,
என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய மனதிலே வைத்து அவள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பெரிய வித்தியாசம் பழசுக்கும் புதுசுக்கும். இப்ப விசுவாசி இந்த புதிய நிலைக்குள்ளே வந்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 வசனம் முதல் 12-18 இங்க பாருங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதும் ஆகிய மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஜனங்க வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எப்படி வந்து நின்றாங்க? மோசே அக்கினி பற்றி எறிகிற அந்த முச்செடியின் முன்னே நின்றான். அவர்கள் அந்த மலையினிடத்தில் வந்தபோது இருள் மந்தாரம் இவைகள் பெருங்காற்று இவைகள் அந்த மலையை சூழ்ந்து கொண்டிருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே பயங்கரம் தான் காணப்பட்டது. தேவனுடைய பிரசன்னத்துல மனுஷன் வர முடியாது. ஒரு ஆடு மாடு கூட அந்த மலை ஓரத்தை தொட்டா சாகனம். அப்படி பயங்கரம் தான். தேவனுடைய பிரசன்னத்துல வர்றதுனா சாதாரண காரியம் அல்ல. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் எல்லாம் திரைச்சீலிய போட்டு மூடி வச்சிருந்தாங்க. ஜனங்க வெளியே நிக்கிறோம், கெட் அவுட்னு சொன்ன மாதிரி. அங்க நில்லு, உள்ள வராத, தொடக்கூடாது, வரக்கூடாது, பார்க்க கூடாது. இதுதான் அன்றைக்குடைய நிலை. விசுவாசி அன்றைக்குள்ள விசுவாசிகள் வேற நிலையில இருந்தாருங்க. தூரமா நிக்கணும், அங்க பலியிட்டு வெளியே நிக்கணும். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போலாம். அவனும் சரியா பலியிட்டு சரியா அவனுக்கு ரத்தத்தை சிந்தி அவன் அந்த பிராயச்சித்தத்தை செய்யாம உள்ள போனா அவனும் விழுந்து சாகணும். இப்படி பயங்கரம் பாருங்க. மலையில தேவன் இருக்கிறான்னு மோசே போறாரு, ஆடு மாடு கூட பக்கத்துல வரக்கூடாதுன்ட்டாங்க. பயம் தேவன் கிட்ட வர்றதுன்னா சாதாரண காரியம் இல்ல. ஆனா நீங்க இப்பொழுது அங்க வரவில்லை என்றாரு. எதுகிட்ட? அந்த இருளும் மந்தாரமும் மப்பும் மந்தாரமா இருக்கிற மலையின் இடத்துல வரல. அந்த பெருங்காற்று வீசின அந்த பயங்கரத்தின் நிலை கிட்ட வந்து பயந்துகிட்டு, ஐயோ தேவன் அங்க இருக்கிறாரு, இந்த மலையில தான் இருக்கிறாரா, நான் பக்கத்துல நெருங்க முடியாதா அப்படின்னு அந்த இடத்துக்கு நீங்கள் வரவில்லையாம். இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு அவர்கள் அங்கதான் வந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய மக்கள் அன்றைக்கு அப்பேற்பட்ட பயங்கரமான தேவன், அதாவது அவர் பரிசுத்தர், அவருடைய பிரசன்னத்தில் நெருங்க முடியாது என்கிற அந்த ஒரு காரியம் அங்கே ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா நாம் அப்படி வரவில்லையாம். ஏனெனில் ஒரு மிருகமாம் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு, 20ஆம் வசனம், அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகித்திருக்க மாட்டார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. மோசையை கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பாரு, ஐயோ அங்க போனப்ப பயந்து நடுங்கிட்டே போனங்க. நானு ஆண்டவருடைய சமூகத்துல போறேன்னா சாதாரண காரியம் வாண்டாரு. அங்க போனா மப்பும் மந்தாரமா இருக்குது, ஒரே காத்தா இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்குதுங்கிறது பயங்கரத்தை தான் கொடுக்குது. எனக்கு கிட்ட நெருங்க முடியல, ஆடு மாடு கூட தொடக்கூடாதுன்றாரு, வரக்கூடாதுங்கிறாரு. அவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னு மோசே சொல்லுவான். ஆனா நாம் எங்க வந்திருக்கிறோம்? நாம் அப்படி வரல. இன்றைக்கு இருக்கிற விசுவாசியை பார்த்தா ஐயோ தேவனுடைய பிரசன்னத்தை போ, அது எவ்வளவு பயங்கரம், அது மப்பும் மந்தாரமும் காத்துமா இருக்குது, தொட்டா சாவ நானு, பயமா இருக்குது, பயந்து நடுங்கிட்டே வர்றேன்னு விசுவாசி சொல்லுகிறது கிடையாது. கவனியுங்கள், திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனம், நீங்களோ, எல்லாரும் சொல்லுங்க நீங்களோ, பக்கத்துல இருக்கால பார்த்து சொல்லுங்க நீங்களோ. இதுதான் வித்தியாசம். அவங்க வேற, அவங்க அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்தாங்க பயந்து நடுங்கிட்டு. நீங்களோ, உங்களுடைய நிலை என்ன? இன்றைக்குள்ள விசுவாசியின் நிலை என்ன? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், சீனாய் மலைகிட்ட இல்ல, அங்கதான் பயம் நடுக்கலாம். நாம சீயோன் மலைக்கே வந்துட்டோம். சீனாய் மலையில சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் பரலோக காட்சியை விளக்குகிறது. எப்படி நாம் பரலோகத்தில் போய் தேவனுக்கு முன்பாக நிற்க போறோம்ன்றது, பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் எப்பேற்பட்ட இடம், அது அங்க எப்படி நாம் போய் நிற்க போகிறோம் இங்க சொல்றார். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நீதிபதியாகிய நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். தேவன் இருக்கிற இடத்தை வர்ணிக்கிறார். அது என்ன சொல்லுகிறாரு? 3 விதமா சொல்றார். அத சீயோன் மலை, தேவனுடைய நகரம், எருசலேம் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அங்க யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்றார். 1000-10,000 தூதர்கள், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை அங்க இருக்கிறாங்களாம். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன், அவர் அங்க இருக்கிறாரு. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், அவருடைய ஆவிகள், புது உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். இப்பேற்பட்ட ஒரு கேதரிங்ல நம்ம வந்து நிக்கிறோம். தேவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எருசலேமில, புதிய பரம எருசலேமில. அங்க தேவனுடைய நகரம், அது சீயோன் மலை.
அங்கு தேவதூதர்கள் கூடியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அங்க இருக்கிறார்கள். அவர்கள் தான் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்கள் சர்வ சங்கமாய் திறக்கப்பட்டிருக்கிறது. பயப்பட வேண்டியதில்லை. இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நீ அவருடைய சமூகத்துக்குள்ளே நுழையலாம். தேவனுடைய பிரசன்னத்தில் தேவதூதர்கள் கூடியிருக்கிற இடத்துல பரிசுத்தவான்களின் சன்னதியிலே நீ வந்து நிற்கலாம் என்று அழைக்கிறது. அது அப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. பயங்கரம் அல்ல, இப்பேற்பட்ட இடம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் மட்டுமில்லை, யோவான் கூட அப்படியே சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். திருப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம். விசுவாசி பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. விசுவாசி எப்படிப்பட்ட ஆவியை பெற? அப்பா பிதாவென்று என்று கூப்பிடத்தக்க ஆவி. பயப்படுகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவென்று என்று கூப்பிடத்தக்க ஆவி. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்தில் தைரியமா வரக்கூடிய ஆவியை பெற்றிருக்கிறான். பிள்ளை, அவன் தேவனுடைய பிள்ளை. பாருங்க 1 யோவான் 4:16 இருந்து. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு இருக்கிறீங்களா? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளில் பயப்படுறதுக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்படுகிறவன் விசுவாசியில் அவனுக்கு சத்தியம் விளங்கலன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்பில் பூரணப்பட்டவன் தான் விசுவாசி. தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார், அவருடைய சுவாபத்தை அவன் பெற்றிருக்கிறான். இப்படி அன்பிலே வாழுகிறவன் அவனுக்குள்ள வேதனை இல்லை, பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்க, இத்தனை இடங்களில் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் மட்டுமல்ல, மற்றும் எபிரேயர் மற்றும் யோவான், எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர், அது மட்டுமில்லாமல் யோவான் போன்ற எல்லாருமே இதை குறித்து பேசுகிறார்கள். என்ன நாம் விளங்கிக் கொண்டோம்? ஆவியானவர் முதலாக ரட்சிப்பின் நேரத்திலே நமக்குள்ளே இந்த பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுத்து நம்முடைய நன்மைக்காக நம்மை ரட்சிப்பிலே நடத்தும்படியாக, நம்முடைய பாவத்தை நாம் உணரும்படியாக கொடுத்து அப்படி நடத்துகிறார். ஆனால் அதன் பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகளான பிறகு அதிலிருந்து, அந்த பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் விலகி இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அது எப்படி வேலை செய்கிறது? How does it work? எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால தேவன் அந்த ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வருகிறார். to a position of bondage and fear. அடிமைத்தனம், பயம் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அதுல போய் நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய கிரியை அது. அவர் நம்ம கொண்டு வந்து ஒரு ட்ராப் மாதிரி பண்றார், கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். வைத்து நம்மளை பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், நம்மிடத்தில் பேசுகிறார், நம்முடைய உள்ளத்தை பயம் கவ்வுகிறது. இப்படியாக நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறார், அதை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார், நமக்குள்ள இருக்கிற இருளையும் நம்முடைய நிலையையும். இதெல்லாம் பண்ண உடனே அதன் பிறகு இயேசுவை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை. இந்த இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து அதனுடைய வெளிப்பாடு மனுஷனுக்கு கிடைத்து அவன் அவரை விசுவாசிக்கும் போது உடனே பாவத்தை குறித்து அவனை பிடித்திருந்த அந்த பயம் உடனடியாக நீங்குகிறது. அந்த பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, அந்த கிரியை முடிந்து ஆவியானவருடைய புதிய கிரியை ஆரம்பிக்கிறது. அவனுக்குள்ளாக இப்பொழுது பயப்படுகிறது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, இப்பொழுது அவனுக்குள்ளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி இருக்கிறது. அவன் அந்த ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், பயப்படுகிறது அடிமைத்தனத்தின் ஆவியில். அது ஒரு நேரம் நடக்கிற ஒரு கிரியை. ஆவியானவர் அதை செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை செய்யல, இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி அவனுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? ஜனங்க சொல்லுவாங்க, என்னையா நீங்க வசனம் அப்பேற்பட்ட வசனத்தை மட்டும் வாசிட்டீங்க, ஆனா நிறைய பயப்படுறதுக்கு வசனமும் இருக்குது. நிறைய பயப்பட சொல்லி பயத்தையும் திகழ்லையும் தான் விசுவாசி இருக்கணும்ன்ற வசனமும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வாசிக்கலையேன்னு சொல்றாங்க. வாசிப்போம் சில வசனங்களை, அதை குறித்து சில விளக்கங்களை நாம் உடனடியாக பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 5:11. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து, பயப்படுறதை பற்றி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அப்புறம் பயப்பட வேணாமா கர்த்தருக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் விளக்குகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருப்போம். சில வசனங்களை வாசித்துட்டு பிறகு விளக்குவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனமும். பிலிப்பியர் 2:12, 13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்கள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்துல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் என்ன சொல்றாங்க? என்னையா நீங்க சொல்றீங்க பயப்படக்கூடாது, தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த ஆவி நமக்கு இல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி இல்ல பயப்படுறதுக்கு, புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்குது, அப்பா பிதாவின் கூப்பிடணும், பயமெல்லாம் இருக்கக்கூடாது விசுவாசிக்குன்னு சொல்றீங்க. ஆனா இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் பயத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். இதெல்லாம் ரொம்ப ராங்கா சொல்றதை மட்டும் எப்படியோ சபையில கரெக்டா சொல்லி வச்சிடறோம். அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது. சத்தியம் பதிகிறதுக்கு பதிலா தவறான காரியம் ரொம்ப ஆழமா பதிஞ்சு. அது சொல்லும் போதே அப்படி சொல்லுவாங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னு. ஜனங்களுக்கு பயமும் நடுக்கம் தான் பெருகுது. இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறாரே. அப்படி சொல்லி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். எபிரேயர் திருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25 - 29. நான் இப்ப வாசித்தேன் இல்லையா, நாம் எங்க வந்திருக்கிறோம், சீயோன் மலையின் இடத்துக்கு வந்தோம். அந்த வசனத்துக்கு அப்புறம் 24ஆம் வசனத்தோட நிறுத்திட்டோம். சிலர் சொல்றாங்க, பாத்தீங்களா நீங்க 24 வரைக்கும் நிறுத்திட்டீங்க, 25 வாசித்து பாருங்க தெரியும் என்னன்னு அப்படிங்கிறாங்க. 25 பார்த்தால், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவர் நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? பாருங்க, இப்ப புதிய ஏற்பாடு விசுவாசியை பற்றி பேசுறாரு, பயமுற்றாரு. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தானே சொல்றாரு, பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்வோம், ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்னு சொல்லி இருக்குதே என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுவோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால் பாருங்க, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பயத்தையும் நடுக்கத்தையும் போதிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த முழு உபதேசத்தையும் வைத்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன போதிக்கிறது, தேவனை குறித்து என்ன போதிக்கிறது, ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து என்ன போதிக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தை அதன் அடிப்படையில் நிதானிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நிதானித்து பார்த்தா என்ன விளங்குது ஒண்ணு தெளிவாக, இங்கே பயத்தோடும் பக்தியோடும் அவர் ஆராதனை செய்வோம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பை நாம் நிறைவேற்றுவோம் சொல்லி இருக்கிறதெல்லாம் இந்த விதமான பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து அப்படி சொல்லவில்லை. பாருங்க, இந்த பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவிக்கும் இன்னொரு பக்கத்தில் ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர் பயபக்திக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு பயபக்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொன்னால் வரப்போவர் ஆக்கினை தீர்ப்பை குறித்து, நரகத்தை குறித்து, அழிவை குறித்து, தண்டனையை குறித்து, தேவனுடைய கோபாக்கினை குறித்து இருக்கிற ஒரு பயம் நடுக்கம், அதுதான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி. பயபக்தியோடு என்று இங்கே சொல்லும் போது இந்த பயம் நடுக்கம் என்பது வந்து வேற, தேவனுடைய பிள்ளைகளுடைய பயம் நடுக்கம் என்பது வேற. அது அந்த பழைய பயம் நடுக்கம் போல இல்ல, அது வந்து நரகத்தை பற்றிய பயம், ஆக்கினை தீர்ப்பு குறித்த பயம், கோபாக்கினை குறித்த பயம். தேவனுடைய பிள்ளைகள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேற. அது என்ன? அது ரெவரன்ஸ், ஒரு மரியாதை. தேவனிடத்தில் நாம் காண்பிக்கும் மரியாதை. அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் தேவன் என்கிறபடினாலே ஒரு ரெவரன்ஸ், ஒரு மரியாதையை நாம் காண்பிக்கிறோம். அது நிமித்தமாக அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்கிறோம். இது இந்த பொல்லாத பயம் அல்ல, இது நம்முடைய பாவத்தை குறித்து, வரப்போகிற நரகத்தை குறித்தும் பயம் அல்ல, கோபாக்கினை குறித்த பயம் அல்ல. இவர் தேவன், அவர் முன்னால் நான் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இது
வேற ஹெல்தி கைண்ட் ஆஃப் ஃபியர். இது நல்ல விதமான பயம் இல்லையா? அது இருக்கத்தான் செய்யணும். அந்த தப்பான பயம் இருக்க கூடாது. வரும்போதே ஜெபத்துல ஆண்டவரே அடிச்சிடாதையும் நொறுக்கிடாதையும். ஒரு பிரசங்கியாரிங்க வந்து சொன்னாரு, 10 வயசுல அவரு இந்த மாதிரி பயத்தையும் நடுக்கத்தையுமே போதித்த இடங்கள்ல இருந்தாரா. தப்பா போதிச்சிட்டு இருக்கிறாங்க. விசுவாசினா பயத்துல நடுக்கத்துல தான் இருக்கு, நடுக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு முன்னால. சீனாய் மலை கிட்ட வந்து நிக்கிற மாதிரி தொட்டா சாவுன்ற பயம் அப்படின்னு அவர் சொன்னார். கோயில்ல போய் பிரசங்கம் கேட்டுட்டு முடிவுல அந்த காலத்துல பிரசங்கத்துல எல்லாம் எப்பவுமே கடைசியில ஒரு கதை சொல்லுவாங்க பயம் காட்டுறதுக்குன்னு. அப்படி பிரசங்கியார் ஒரு கடைசியில ஒரு கதை சொன்னாராம் தம்பிமார்கள்லாம் வாலிபர்லாம் பாத்துங்க, போன வாரம் அப்படிதான் ஒருத்தன் வந்து சுவிசேஷத்தை கேட்டு கத்திரிக்கு ஒப்பு கொடுக்காம இங்க வெளியே போனான், லாரியில் அடிபட்டு செத்தான் அப்படின்னாராம். உடனே இவருக்கு அப்படியே கீழே இறங்கி பாத்ரூம் போனாராம். பாத்ரூம் போயிட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு இருக்கும் போது அப்படியே உள்ள நடுங்குதான். இதைத்தான் சொல்றேன், பயம் நடுக்கத்தினாவே உள்ள நடுங்குது. ஒரு வாலிபனா இருந்த இவர் சில தவறுகளை செய்திருக்கார், எல்லாம் பண்ணியிருக்காரு. அங்க நடுக்கம் பிடிச்சிருச்சு, பயம் பிடிச்சிருச்சு, அப்படியே கை காலெல்லாம் உதறுதான். அங்க நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடு, லாரி கிரி ஏத்தி சாவடிச்சிடாத ஆண்டவரே, கொண்டு போட்டுறாதையும், இந்த ஒரே ஒரு முறை நான் வெளியே போறதுக்கு முன்னால ஒரே பயமும் நடுக்கமா இருக்குது, என்ன சாகடிச்சு கொண்டு போட்டுறாதையும் சொல்லி ஜெபம் பண்ணாராம். பாருங்க, அதுதான் தப்பு. விசுவாசிகளுக்கு அந்த பயத்தை கொடுக்க கூடாது. தேவன் பெரியவர், அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆண்டவர், உயர்ந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆகையால அவருக்கு முன்பாக ஒரு பயபக்தி நமக்கு. அவர் பெரியவர், அவர் எப்பேற்பட்டவர், அவருக்கு முன்னால் வந்து நிற்க ஒரு ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறத விட பெரிய காரியம். அப்ப ஒரு பயபக்தி இருக்க வேண்டியதுதான். அப்போ ஒரு விதமான ஒரு நடுக்கம் இருக்குது, அது நல்லதுதான். அப்போ ஒரு விதமான ஒரு ஹெல்தி டைப் ஆஃப் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் இஸ் தேர். ஒரு நல்ல விதமான பயமும் நடுக்கமும் நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது. தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது நாம் என்னைக்குமே ஒரு மாதிரி ஏனோதானோ என்று வருகிறது கிடையாது. ஏன்னா தேவன் பெரியவர் இல்லையா? அப்போ ஒரு பயபக்தியோடு வருகிறோம். ஜபத்தையோ ஆராதனையோ நம்முடைய கூட்டங்களையோ இதையோ ஏனோதானோ என்று நடத்துகிறது, எப்படியோ அப்படின்னு சொல்லி அவரவர் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பண்ணிட்டு கிடக்கிறது. நோ, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போது பயபக்தியோடு நடந்து கொள்கிறோம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் பயபக்தியோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த நல்ல விதத்தில் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் வித்தியாசம். இதை குறித்து தான் இந்த வசனங்கள் பேசுகிறது. அந்த தவறான பயம் நடுக்கம் இல்ல. இந்த தவறான பயம் நடுக்கம் நிறைய விசுவாசிகளை பிடித்து இன்றைக்கு ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே லாரி ஏத்தி சாக அடிச்சிடாதீங்க, காலைகளை உடைச்சிடாதீங்க ஆண்டவரே, அவர் கால் உடைஞ்சதாமே, இவர் கை உடைஞ்சதாமே, இவருக்கு இப்படி ஆச்சாமே, அவர் எனக்கு அப்படி பண்ணிடாதீங்க ஆண்டவரே. எங்க கத்துக்கிட்டாங்க? இந்த தவறான போதனைகள் மூலமாக கத்துக்கொண்டால். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிடையாது, உங்கள் மீது ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவன் அங்க உட்கார்ந்துட்டு உங்க மேல என்னத்தை தூக்கி போட்டு நசுக்கலான்னு பார்த்து கொண்டு கிடையாது, பார்த்துக்கிட்டு இருப்பவர் கிடையாது. தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார், உங்களுடைய குற்றங்களை மன்னித்து இருக்கிறார். இல்லையா? இருக்கிறீங்களா? ராமன் சொல்லுவீங்களா? உடனடியா கேட்கிறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆனா அப்ப பாவம் செய்யும் போது விசுவாசி அந்த பயத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி வந்துருது இல்லையா? விசுவாசி பாவம் செய்யும் போது அந்த பயத்தின் ஆவி அடிமைத்தனத்து ஆவி வந்துருது இல்லையா? தேவனுக்குள்ள இருக்கும் போது கரெக்டா நடக்கும் போது அது இல்ல, பாவம் செய்தோம்னா அது திரும்பி வந்து பிடிச்சிருது. நம்ம கிடையாது, பாவம் செய்தோம்னா அந்த பயத்தின் ஆவி வந்து நம்ம இப்படி அது ஒளிஞ்சு போச்சு, அது அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. பாவம் செய்த பிறகு விசுவாசிக்கு பயத்தின் ஆவி அல்லது அடிமைத்தனத்தின் ஆவி வருகிறது கிடையாது, முன்னே நடந்தது போல. இப்பொழுது என்ன, அவன் வந்து பாவம் செய்ததை உணர்கிறான், அதன் நிமித்தமாக வருத்தப்படுகிறான், அதை போய் அறிக்கை செய்கிறான், அதை விட்டு விடுகிறான். அவன் பாவம் செய்தது நிமித்தம் அவன் வருத்தத்துக்குள்ளாகிறான். அவனுக்கு ஒண்ணு விளங்குகிறது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன். ஆகையால அவர் முகத்தில் எப்படி நான் முழிக்கிறது, இப்ப அவருக்கு முன்னால் எப்படி நான் போகிறது, அவரோடு எப்படி நான் ஐக்கியம் கொள்கிறது, அவருடைய அன்புக்கு தகுதியற்றவரை போல நடந்து கொண்டேனே, இந்த அன்புக்கு எதிராக தான் என்னுடைய பாவம் உணர்கிறான். இந்த பயம் அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், ஆனா பாவம் அதனால பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகணும் அப்படிங்கிற பயம். அது வேற, அது விசுவாசிக்கு வரவே முடியாது. அவிசுவாசியா இருக்கிறவன் அந்த பயத்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவியை பெறும்போது அவனுக்குள்ள என்ன பயம் பிடிக்கிறது? நான் பாவத்தில் வாழுகிறேன், எனக்கு நரகம் தான், அந்த அக்கினியில நான் எரிய போறேனே, அந்த
பாலான நரகத்துக்கு நான் போக போறேன், அங்கே நான் நித்தியத்தை கழிக்க போகிறேன் என்கிற பயம் அவனை கவி பிடிக்கிறது. ஆனா விசுவாசிக்கு அப்படிப்பட்ட பயம் ஒருபோதும் அவன் பாவம் செய்த போதிலும் கவி பிடிக்கிறது கிடையாது. ஏனென்றால் அவன் எப்படி நினைக்கிறான், நான் தேவனுடைய சட்டத்தை மீறிட்டேனே, அதன் மூலமா நான் நரகத்துக்கு போறேன் என்று விசுவாசி நினைக்கிறது இல்ல. அவன் எப்படி நினைக்கிறான், என்ன அன்பாய் நேசித்த இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் இப்படி செய்து விட்டேனே, என் மேல அன்பு கூர்ந்தவரை நான் இப்படி செய்துட்டேனே, அவருடைய அன்புக்கு நான் கட்டுப்படாமல் போய்விட்டேனே, அவர் என்னை விழுவா அன்பு கூறும் போது நான் அப்படி நடந்து கொள்ளவில்லையே. அதுதான் அவனுடைய அப்ரோச் இல்லையா விசுவாசி. அதனால பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவிய ஒருபோதும் அனுபவிக்கிறதே கிடையாது. பாவம் செய்தப்ப கூட ஐயோ நான் நரகத்துக்கு போயிடுவேனே என்கிற அந்த இது இல்லை. ஐயோ நான் இப்படி செய்துட்டேன். தாவீது பாருங்க, பெரிய எக்ஸாம்பிள். தாவீது சொல்லுகிறான், cast not the holy spirit from him, ஆவியிலிருந்து எடுத்து போடாதிரும், நான் உமக்கு விரோதமாக மட்டுமே நான் பாவம் செய்தேன். அந்த பெண்ணுக்கு விரோதமாக பாவம் செய்தார், பெத்ஷிபாளுக்கு விரோதமாக. அவளுடைய புருஷனை கொலை பண்ணது மூலமா அவனுக்கு விரோதமா பாவம் செய்தார். ஒரு ராஜாவா இருக்கிறதால தேசத்துக்கு விரோதமாக பாவம் செய்துட்டாரு. தேசத்துல இவனை நம்பி இவனுடைய பாதுகாப்புக்கு வாழ வேண்டிய மக்களை கொலை செய்து கெடுத்து இப்படி பாழாக்கிட்டாரு. பெரிய பாவம் ஜனங்களுக்கு முன்பாக. ஆனா அவர் சொல்றாரு, இவங்களுக்கு முன்னால இல்ல, முதலாவது நான் தேவனுக்கு முன்னாலதான் பாவம் செய்தேன். என்னுடைய பாவம், my sin is not against people, my sin is against God. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன்னு அவர் போட்டு அந்த எண்ணம் வாட்டி படைக்கிறது. அவரை விசுவாசிக்கும் அப்படிதான். இன்றைக்கு பாவம் செய்யும் போது ஐயோ என்னை அன்பு கூர்ந்து என்னை நேசிக்கிற இந்த தேவன் இவன் ஆடு மேய்த்திட்டு இருந்தவனை கொண்டு வந்து ராஜாவை வைத்தார், இவன் அப்படி பண்ணிட்டான். ஆகையால் தான் 51ஆம் சங்கீதத்தை அப்படி எழுதுறான். என்ன சாதாரண ஒரு பையனா இருந்தவன் என்ன தூக்கி என்ன ராஜாவா வைத்தீர் ஆண்டவரே, ஆனா நான் இப்படி பண்ணிட்டேன், உமக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், தப்பு செய்துட்டேன், உங்களுடைய ஆவி என்னிலிருந்து எடுத்து போடாது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல வந்து ஜெபிக்கிறான். பாருங்க, அது பயத்தின் ஆவி கிடையாது, அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஓடுற ஆவி கிடையாது. பயந்துட்டு ஐயோ பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை நாடுகிற ஆவி. பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்ன மன்னியும், என்ன கழுவும், என்னை சுத்திகரியும், என்ன மறுபடியும் உங்களுடைய சந்தோஷத்தை எனக்குள்ள வையும், உங்களுடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும் இப்படி என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தப்பு செய்யும் போது கூட அந்த ஆவிதான் உங்களை ஆட்கொள்ளுகிறது. ஒருபோதும் பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. சிலர் சொல்றாங்க இல்லையா, சிலர் அப்படியே மனசோர்வுக்குள்ள இருக்கிறாங்க, ஆவிக்குரிய விதத்துல சோர்வடைந்து போய் அப்படியே சளைத்து போய் ஒரு மாதிரி களைத்து போய் வாழ்க்கையை பற்றி சலிப்படைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே சோர்வடைந்து போயிருக்கிறாங்க. அது பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி இல்லையா? அடிமைத்தனத்தின் ஆவி தான் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார்கள். கிடையாது. பாருங்க, டிப்ரெஷன், சோர்வு, மனசோர்வு என்கிறது, ஆவிக்குரிய விதத்தில் வருகிற மனசோர்வு என்கிறது பல விதத்தில் வரலாம். பாருங்க, டிப்ரெஷன்ங்கிறது ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனல் டிப்ரெஷன் இருக்கலாம், ஒருவேளை இந்த மாதிரி அவருடைய சரீரத்தில் இருக்கிற சில இம்பேலன்சஸ், சரீரத்தில் உள்ள கெமிஸ்ட்ரி இம்பேலன்சஸ், பலவிதமான மாற்றங்கள், இவைகளின் மூலமாக ஒரு மனுஷன் டிப்ரெஷன் உள்ள போகலாம். சிலர் அவருடைய தன்மையே அப்படி இருக்கும். எல்லாரும் நாம் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. சிலர் கொஞ்சம் அதிகமா இந்த மனசோர்வுக்குள் போகக்கூடியவர்களா இருக்கிறார், அவருடைய தன்மையே அப்படி. சிலர் என்னதான் இருந்தாலும் மனசோர்வுக்குள் ஆக மாட்டார்கள், அவருடைய தன்மையே அப்படி, அவருடைய டெம்பரமெண்ட், அவருடைய மனப்பக்குவம் அப்படி. இப்படி பலவிதமாக அவர்கள் மனசோர்வு அடையலாம். ஆனால் மனசோர்வு அடைந்திருக்கிற விசுவாசி அடிமைத்தனத்தின் ஆவியில சிக்கி இருக்கிறான், அவன் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தன ஆவியை பெற்றிருக்கிறான் சொல்ல முடியாது. அப்படி மனசோர்வு அடைந்திருக்கிற விசுவாசியை பார்த்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொன்னால், தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு போதித்தால், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்னால் உடனடியாக அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், உடனடியாக அவன் எழும்புவான், உடனடியாக அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் கிளம்பும், உடனடியாக அவனுக்குள்ள ஒரு ஆறுதல் வரும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல சொல்ல அவனுக்குள்ள ஒரு ஜீவன் பிரவேசிக்கும். அதுவே ஒரு காரியத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. என்ன? அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான், அவன் அடிமை அல்ல, அவன் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, பயப்படுறது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். ஆகையால் தான் அவனுக்குள்ள அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறது. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறபடினால்தான் அவன் வசனத்தை கேட்ட உடனே அவன் உள்ளம் துள்ளுகிறது, அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் எழும்புகிறது என்பது நிச்சயமாக நமக்கு விளங்குகிறது. இன்னொன்று, சாத்தான் சிலரை தாக்குகிறான். சாத்தான் பல சந்தேகங்கள், பல கவலைகள், பல பாரங்கள், இவைகளை வைத்து சாத்தான் ஜனங்களை தாக்குகிறான். தாக்கும் போது சிலர் சொல்றாங்க, பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி அல்லவா அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது, என சாத்தான் தாக்குகிறான்.
ஆகையால் பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று அவ்வாறாக சொல்லுகிறார்கள். கிடையாது. விசுவாசியை பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி ஆட்கொள்ளவே முடியாது. சாத்தான் கூட அதை கொண்டு வருவது கிடையாது. அந்த பயப்படுறது அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லுகிறோமே, அதை பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறது ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே நடப்பிக்கிற ஒரு வேலை. ரட்சிப்பின் நேரத்திலே நான் சொன்னபடி ஆவியானவர் தெய்வ பயத்தை கொண்டு வருகிறார். நரகத்தை குறித்த பயம், நியாய தீர்ப்பை குறித்த பயம், தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்த்துதல், இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது கிடையாது. இது ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு கிரியை. அதை கொண்டு வந்து அதோட முடிச்சிட்டாரு. பிள்ளைகளான பிறகு மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் மறுபடியும் அதை பெறது கிடையாது. மறுபடியும் அந்த கிரியை ஆவியானவர் செய்கிறது கிடையாது. பிள்ளைகள் 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 என்கிற அந்த கிரியை தான் நடப்பித்துக் கொண்டு வருகிறார். புத்திர சுவியார் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறாராம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். அப்ப விசுவாசி பிசாசினால் தாக்கப்பட்டு சந்தேகத்துக்குள்ளாகவும் பலவிதமான சோர்வுக்குள்ளாகவும் அல்லது ஒருவேளை பலவிதமான பயத்துக்குள்ளாகவும் அவன் ஆகும்போது இது பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி, ஆவியானவருடைய கிரியைன்னு சொல்ல முடியாது. இது பிசாசு கொண்டு வருகிற வேறு விதமான சில காரியங்கள். இவைகளுக்கு எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்த்து நின்றால் அந்த பிசாசினுடைய கிரியை ஒன்றுமில்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். என்னிடத்துல ஒருவர் ஒரு முறை பேசினார், ஞாபகம் இருக்குது. திடீர்னு ஆபீஸ்ல உட்கார்ந்து சொல்றாரு, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இதுதான் கடைசி தடவை உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்படி இருக்கும் பாருங்க. நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு இப்படி சொல்றாரு, லாஸ்ட் விசிட் பாஸ்டர், உங்களை கடைசியா பார்த்துட்டு போறேன், தற்கொலை பண்ணிக்க போறேன். உட்காருமையான்னு சொல்லி என்ன ஆச்சு, என்ன பாவம் புலம்புறாரு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நான் இப்படி பண்ணிக்க போறேன்னாக்கும், இதான் கடைசியாக்கும், முடிஞ்சதாக்கும், இனிமே நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களான்னு வசனத்தை எடுத்து ஒவ்வொரு வசனமா சொல்ல ஆரம்பிச்சேன் அவருக்கு. நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் பிசாசை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போகிறான், எப்படி நம்மை சுத்திகரித்து தேவன் கழுவுகிறார், நாம் என்ன நிலையில இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது மாறுகிறது கிடையாது என்று நிறைய வசனங்களை எடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையா சொல்லிட்டே வர்றேன். சொல்ல 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 அப்படியே மாற்றத்தை காண முடிகிறது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், நல்லா இருக்கிறார். கடைசி விசிட்ல அது அந்த கடைசி விசிட் பேச்செல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 தடவை பார்த்து பேசினேன். இன்னும் 2-3 தடவை திருப்பி அதே மாதிரி சில எண்ணங்கள்லாம் கொஞ்சம் லேச ஆரம்பிக்கும். அப்பவும் திருப்பி எடுத்து வசனத்தை சொல்லுவேன். திருப்பி எடுத்து இந்த காரியங்களை சொல்லும் போது திருப்பியும் அவருக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு தெம்பும் காணப்படும். திருப்பியும் கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பியும் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சு இப்ப நல்லா ஆயிட்டாரு. இப்ப அந்த பேச்சே கிடையாது. அது ஒரு பிசாசினுடைய வேலை. அந்த பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் எதிர்த்து நிற்க முடியும். எதிர்த்து நின்னால் அவன் ஓடி போறான். அதை போயிட்டு நாம இந்த ஆள் பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம். அந்த ஆவி கிடையாது. ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆகையால் நாம் என்ன பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அவனுக்குள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு உண்டாக அவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய நிலை மாறுகிறது. கடைசியாக சிலர் சொல்றாங்க, ஆண்டவரை விட்டு சிலர் தூரமா போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத நிலையில் இருக்கிறார்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தையே அறிய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு தூரமாகி விட்டார்கள், ஆண்டவரே அவர்களை விட்டு போய்விட்டது போல அவர்கள் இருக்கிறார்களே, இது பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி அல்லவா என்று சொல்லுகிறார்கள். Are they not under the spirit of bondage to fear? தேவன் எங்கே என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அடிமைத்தனத்தின் ஆவி அல்லவா என்று சொல்லுகிறார்கள். கிடையாது. பாருங்க, அநேக நேரத்தில் ஜனங்கள் பலவிதமான காரணத்தினால், பாவத்தின் நிமித்தமாகவோ அல்லது மற்ற காரியத்தின் நிமித்தமாகவோ தேவனோடு உள்ள உறவு, அதாவது ஐக்கியம் பாதிக்கப்படுகிறது. அந்த ஐக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நிர்பந்தமான மனுஷன் தான், என்னை யார் விடுவிப்பான்னு கதறது இல்லை. விசுவாசி என்னை யார் விடுவிப்பான்னு கதறதே கிடையாது. விசுவாசி அவனுக்கு தெரியும் யாருன்னு, இயேசு அவன் அறிந்திருக்கிறான். ஆகையால என்னை யார் விடுவிப்பான்னு கதறது கிடையாது. யோபு கதறினது போல ஒருவேளை இந்த தேவனை நான் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும், அவர் எங்கே இருக்கிறார், வேர் கேன் ஐ ஃபைண்ட் ஹிம், அவரை எங்கே நான் கண்டுபிடிப்பது, எங்க கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா போய் அவரை கண்டுபிடிச்சு என் குறைகள் எல்லாம் சொல்லுவேன். அப்படி ஒருவேளை விசுவாசி
சில நேரங்களில் அந்த நிலையிலே அவன் இருக்கலாம். அது பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. அவன் தேடுறதே அவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறான் என்று புரிகிறது. அவன் தேடி வந்து ஒரு சிறு பிள்ளை எப்படி தப்பு செய்துட்டா சில நேரத்தில் தாய் தப்புன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதன் மூலமா அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. ஐயோ நம்ம தப்பு செய்துட்டோமே, அதனாலதான் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, அதனாலதான் முகத்தை திருப்பிக்கிறாங்கன்னு சொல்லி போய் அப்படியே சில நேரத்தில் காலை பிடிச்சிட்டு நிக்குது. அவங்க முகத்தை திருப்புற வரைக்கும், அவள் திரும்ப நல்லா சிரிச்சு பேசுற வரைக்கும், அவள் சந்தோஷமா திரும்ப பழகுற வரைக்கும் அந்த பிள்ளை போய் காலை பிடிச்சிட்டு நிக்கிறது போல அநேக நேரத்தில் விசுவாசி தன்னுடைய தவறு நிமித்தமாக, தான் செய்த சில காரியங்கள் நிமித்தமாக இப்படி ஐக்கியத்திலே ஒரு முறிவை காண்கிறான். அந்த முறிவின் நிமித்தமாக சில நேரத்தில் அங்கலாய்க்கிறான். அது அடிமைத்தனத்தின் ஆவியும் கிடையாது, பயப்படுத்த ஆவியும் கிடையாது. அது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவன் தேவனிடத்துல போய் அவரை காணும்படியாக, அவனோட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, உன்னத பாட்டுக்கு திருப்போம். 5ஆம் அதிகாரம், அங்கே ஒரு அருமையான ஒரு வேத பகுதி இருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த ஐக்கியம் பாதிக்கப்பட்டு ஒரு ஐக்கியத்திலே ஒரு பாதிப்பு வந்துவிட்டபடினால் இவர்களுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை பாருங்கள். மறுபடியும் ஒருவரோடு சேர வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்துக்கு வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிறேன், நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவின் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலும், என் விரலிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரரின் மேல் இருந்த போர்வை எடுத்துக் கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். பாருங்க, நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் லவ் சிக் என்று வருகிறது. நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலை, அதுதான் விசுவாசியினுடைய நிலை. அப்படி ஒருவேளை விசுவாசி சில நேரத்தில் இருக்கலாம். விசுவாசி சில நேரத்தில் பாவ நிமித்தமாக தேவனோடு இருக்கிற ஐக்கியம் முறிவுபட்டதுனாலே, அல்ல அந்த ஐக்கியம் பாதிக்கப்பட்டதுனாலே, அந்த ஐக்கியம் இப்பொழுது சுமூகமா இல்லாதனாலே ஒருவேளை அந்த நிலையில் இருந்து கொண்டு அப்படி கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அடிமைத்தனத்தின் பயத்தின் ஆவியை பெறவில்லை. அவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறான். அவன் தேவனை நாடுகிறான், தேடுகிறான், அங்கலாய்க்கிறான். தேவனோடு கூட மறுபடியும் ஐக்கியத்தில் சேர வேண்டும் என்கிற பெரிய வாஞ்சையினால் ஒருவேளை அவன் கதறலாம், அழலாம், அவன் துக்கிக்கலாம். ஆனால் அது பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. ஏனென்றால் விசுவாசி ஒருபோதும் பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பாருங்க, அதுதான் நம்முடைய நிலை. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதை இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருந்து கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பாவம் செய்யும் போது கூட தேவனிடத்தில் போய் நாம் அப்பா பிதாவே என்றுதான் கூப்பிடுகிறோம். எல்லா விதமான நிலையிலேயும் நாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தின் ஆவியை, பயத்தின் ஆவியை பெறுகிறது இல்லை. எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் உள்ளே நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிலை ஒருபோதும் மாறுகிறதே கிடையாது. நாம் ஒருவேளை சோர்வுற்று போயிருக்கலாம், ஒருவேளை சில பாவங்களை செய்து அதன் மூலமாக தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாய் போயிருக்கலாம், ஒருவேளை தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியமே முறிவுபட்டு அல்லது ஒரு ஐக்கியமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. நாம் புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி இருந்து கொண்டிருக்கிறது. தேவனண்டையில திரும்பவும் போய் சேர வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற பெரிய தாகமும் வாஞ்சையும் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியை தான் தேவன் நமக்கு
கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. எழுந்து நிற்போம். நீங்கள் பயப்படுகிறதுக்கு மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்